Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு orunaalvlog family viewers-காக Krishna Jayanthi ஸ்பெஷலாக நான் வந்து சில ரெசிபீஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரெசிபீஸ் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிக்சர் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இப்போது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சுத்தமாக இடமே பத்தாது, கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும் இந்த மாதிரி பக்ஷணம்லாம் ரெடி பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்ஷணம்லாம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த உளுத்தம்பருப்போட மாவு மட்டும் தேவைப்பட்டது. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு கப் போட்டு நான் மாவை அப்படியே ரெடி பண்ணிக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக. உங்கள்கிட்ட மாவே இல்லைனா கூட ரொம்ப ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு மாத்திரம் நீங்கள் ஷாப்லேருந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த ஊரத்தால் ஃப்ளார் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர்லாம் ஆக தேவையில்லை, கொஞ்சம் ஹீட் ஆனாலே போதும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீடைக்கு முறுக்குக்கு தேவையான மாவெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாவில் வந்து ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இது வந்து வெள்ளை சீடைக்காக வெல்லம் வந்துட்டு நான் பொடியான வெல்லமே வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு கப் வரைக்கும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் அந்த சிரப்பை. இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே உப்பு சீடைக்கு நான் வந்து கறி லீவ்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக பிச்சுட்டு இந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு சீடைக்கும் வெள்ளை சீடைக்கும் ஒரே ரேஷியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அரிசி மாவுனா 2 ஸ்பூன் இந்த உளுத்தம்பருப்பு மாவு. இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம எள்ளை ஆட் பண்ணலாம். அதை நான் வந்து அப்படியே சைமல்டேனியஸாக ரெண்டுத்துலேயுமே சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் பூவும் நம்மளுக்கு 2 சீடைக்குமே தேவைப்படும், உப்பு வெல்லம். ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் வந்துட்டு நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு சீடைக்கு மாத்திரம் நான் ஜீரகம் 1 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சீடைக்கு பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும் பெருங்காயம் ஆட் பண்ணால். இப்போ இந்த ஜாகரி சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாகு பதம்லாம் வர வேண்டாம், கரைஞ்சதுனாலே போகும். இப்போ இந்த சீடைக்கு நான் 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் நல்லா மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா இது வந்து டேஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ண முடியாது. ஸோ கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அதிகமாக போட்டால் அது எடுக்கவே முடியாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் வந்து அந்த சீடை உருட்டுற கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவெல்லாம் பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பக்ஷணம்லாம் பண்ணும்போது நம்ம இந்த அரிசி மாவு, அதுக்கப்புறமா ஊரத்தால் ஃப்ளார், இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணோன்னா இந்த சீடை இதெல்லாம் வந்து வெடிக்காமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போது இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வெள்ளை சீடையும் நான் சைடில் ரெடி பண்ணிக்கிறேன். வெள்ளை சீடைக்கு சுக்கும் ஏலக்காவும் லைட்டாக க்ரஷ் பண்ணியோ இல்லைனா கிரைண்ட் பண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அது நம்ம சாப்பிடும்போது. இது கூட தேங்காவும் எள்ளும் ஆட் பண்ணிட்டேன் நான் முன்னாடியே. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நான் 1 கப் அரிசி மாவு அண்ட் 2 ஸ்பூன் ஊரத்தாலில் தான் பண்ணுறேன். இப்போ நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரப் இருக்கு இல்லையா, வெல்லம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்காக சால்ட் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிரப்பை. ஏன்னா நிறையா ஊற்றிட்டிங்கன்னா திரும்ப மாவு தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்தது, ஸோ ஸ்பூனில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்தோடனே கையிலேயே நம்ம ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம். இதுவும் வந்து நம்ம ரவுண்டாக உருட்டுற கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம சைடில் இந்த மாவு வந்து ரெடி பண்ணோன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இது ரெண்டுத்துக்குமே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இந்த பக்ஷணம்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கொலாண்டர்லேயோ இல்லைனா ஏதாவது பாத்திரத்துலையோ டிஷ்யூஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பக்ஷணம்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணால் எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்வாங்கல்ல. ஸோ அதனால் நான் வந்து உப்பு சீடை மாவு அண்ட் வெள்ளை சீடை மாவில் வந்து பிள்ளையார் மட்டும் பிடிச்சிக்கிறேன். எந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே இந்த மாதிரி நம்ம பிள்ளையாரை ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது எப்போவுமே நானும் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம இந்த உப்பு சீடையை வந்து ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த உப்பு சீடை மட்டும்தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா எல்லாமே
கிட்டத்தட்ட ஒரே சைஸ்லையாவது வரணும், அதுவும் சின்ன சின்னதாக உருட்டணும். மற்றதெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோவா ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ இந்த வெள்ளை சீடையெல்லாம் நம்ம பெருசாக தான் உருட்ட போகிறோம். உப்பு சீடை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கும் போதே சிம் ஃப்ளேமில் எண்ணெயை வந்து ஹீட் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். அது முடிக்கும் போது இது போட்டு எடுக்க ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உப்பு சீடை மட்டும் போட்டு ட்ரை பண்ணேன். வெடிச்சிருச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணுறோம், ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, பயங்கரமாக வெடிக்கும். பட் ஒன்றுமே வெடிக்கல, பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லா சீடையும் அதில் ட்ராப் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வரைக்கும் திருப்பாமல் விட்டுருங்க. கொஞ்சம் ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு சைடு. மாவு போட்டோடனே டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து நல்லா பிரேக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா டர்ன் பண்ணலாம். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும் அதோட அந்த கிறிஸ்ப்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளை சீடையை ட்ராப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவுமே நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் ட்ராப் பண்ணேன். ஏன்னா பிரேக் ஆகாமல் வருதான்னு செக் பண்ணணும். ரொம்ப கரெக்டாக வந்தது. உங்களுக்கு சப்போஸ் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு போட்ட உடனே மாவு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்காது, நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாம், பர்ஃபெக்டாக வரும் அதுவும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் எதுவும் ஆட் பண்ணல, எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ உப்பு சீடை வெள்ளை சீடை டன். இது வந்து ஒரே டைமில் பண்ணும்போது அவ்வளோவா டைம் எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அந்த உரதால் ஃப்ளார் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை நல்லா சலிச்சிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப் உரதால் மாவுக்கு 4 கப் ஆஃப் அரிசி மாவு வேணும். இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்குழல் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட், ஏன்னா அந்த உளுந்து மாவோட பண்ணுற அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சீசேம் சீட்ஸ், ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் நல்லாவே வரும். இதுலேயும் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கையில் நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு மாவு வந்து கொஞ்சம் தளர இருந்ததுன்னா அந்த அச்சில் போட்டு நம்ம புழியிறோம்ல, அப்போ பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நம்மளால் அவ்வளோவா ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது, கையை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாலே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணலாம். இப்போது இந்த குழல் இருக்குல்ல, இதில் வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்ன உங்களுக்கு தேங்குழல் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அச்சு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சின்னதாக இருக்கும்ல, அதுதான் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறேன். சின்னதாக பண்ணுறதை விட பெருசு வந்து இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பெரிய தேங்குழலாக தெரியும். இந்த ஆயில் நான் வந்து மீடியம் ஃப்ளேம் அதில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மாவு போட்டோன்னே ப்ரௌன் ஆகிடும், வேகவே வேகாது உள்ளலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா இடமுமே உள்ள மாவு வந்து வெந்திருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்த அச்சில் பண்ணது. இப்போ பண்ணுற தேங்குழல் 3 ஹோல் இருக்கும்ல, அந்த அச்சில் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் தேங்குழலோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட் மாலாடு பண்ணுறேன். 1.5 கப் வரைக்கும் நம்ம இந்த பொட்டுக்கடலை எடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பொட்டுக்கடலை வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது, பட் நல்லா சூடாகணும். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஆறினோடனே பொடி பண்ணிடுறேன். ஏலக்காய் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி பொடி பண்ணும்போது கிறிஸ்பியாக நல்லா சீக்கிரமாகவே வந்து பொடியாயிடும். இது கூடவே வந்து நான் 1.25 வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாலாடு வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு பால்ஸ் மாதிரி கீயை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். 1 கப் ஆஃப் கீ ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். இது கூடவே வந்து கேஷ்யூ நட்ஸும் நல்லா லைட்டாக ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி இந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ உடனே கை வைக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் வந்து எல்லா இடத்துலையும் அந்த கீ வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்து கையில் எடுத்து பிடிக்கிற கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த டெம்பரேச்சர் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பிடிக்கும் போது பர்ஃபெக்டாக ரவுண்டாக அழகாக வரும். கீ வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெல்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த கீயோட குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இது ரவுண்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது, உதிர ஆரம்பிச்சிரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ரவுண்டு ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. எனக்கு இந்த 4 பக்ஷணமும் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆச்சு. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் கேனிஸ்டரில் போட்டு வச்சோன்னா, இல்லைனா ஏதாவது சம்படம் மாதிரி இருக்கும்ல, அதிலலாம் போட்டு வச்சோன்னா ஒரு 1 வீக் வரைக்குமே அந்த கிறிஸ்ப்னஸ் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். கிருஷ்ண ஜெயந்தி vlogs நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.